ஆண்டனி இன்னைக்கு நம்ம கூப்பிடுறோம், அந்தோனியார் அப்படின்னு கூப்பிடுவோம். இவருடைய உண்மையான பெயர் ஆண்டனி கிடையாது. யார்? ஃபெர்னாண்டஸ், ஃபெர்டினாண்ட். அதான் அவருடைய உண்மையான பெயர், ஃபெர்டினாண்ட். ஃபெர்னாண்டோ அப்படின்ட்டு தான் அவருடைய பெயர். அவர் குருத்துவ பட்டத்திற்கு வரும்பொழுது, பிரதராக மாறின பொழுது, நம்ம பாதிரி பியோன்னு ஒருத்தரை சொல்கிறோம் இல்லையா, அவருடைய உண்மையான பெயர் பியோ கிடையாது. பாதிரின்றது ஃபாதர் பியோ கிடையாது. அவருடைய உண்மையான பெயர் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு தான் அவருடைய பெயர். அவர் பிரதராக இந்த உடுப்பு போடும் பொழுது, அந்த உடுப்பு போட்ட பொழுது அவர் எடுத்த பெயர் தான் பியோ அப்படின்றது. அப்படி இவர் எடுத்த பெயர், ஃபெர்னாண்டஸ் எடுத்த பெயர் ஆண்டனி. யாருடைய நினைவாக இவர் எடுத்தார்? யாருடைய நினைவாக எடுத்தார்? சென்ட் ஆண்டனி ஆஃப் ஈஜிப்ட். சென்ட் ஆண்டனி ஆஃப் ஈஜிப்ட், எகிப்தில் வனத்தந்தோனியார் அப்படின்வீங்களே, அவருடைய நினைவாக எடுத்தது தான் சென்ட் ஆண்டனி ஆஃப் ஈஜிப்டினுடைய பெயரை தான் இவர் தன்னுடைய பெயராக எடுத்துக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவ்வாறு வாழணும்னு ஆசைப்பட்டு அப்படி அந்த பெயரை எடுத்துக்கொண்டார். ஆனால் இன்றைக்கி நமக்கு நிறைய பேருக்கு செயின்ட் ஆண்டனி ஆஃப் ஈஜிப்ட் நமக்கு தெரியாது. நமக்கு அந்தோனியார் தான், பாதுவால் அந்தோனியாரை தான் தெரியும். ஆண்டனி ஆஃப் ஈஜிப்ட் நமக்கு தெரியாது. பாருங்களேன், அந்த பெயர் மறைந்து இந்த பெயர் வரும் அளவுக்கு அந்த பெயரை அவ்வளோ அழகாக வாழ்ந்தவர் புனித அந்தோனியார். நமக்கு நம்ம பிறக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே ஏதாவது பேரை வச்சு கூப்பிடுவாங்க. ஆனால் பேப்டிசம் கொடுக்கும் பொழுது வேற ஒரு பேர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம எப்படி வாழணும் தெரியுமா? பேப்டிசம் கொடுத்த பிறகு, திருமுழுக்கு பெற்ற பிறகு, நமக்கு பெயர் சூட்டப்பட்ட அந்த புனிதரை விட அதிகமாக வாழ நாம் அழைக்கப்பட்டவர்கள். என்னுடைய பேர் வர்கீஸ், அதாவது ஜார்ஜியார். அப்போ அந்த ஜார்ஜியாருடைய பேர் மறக்கிற அளவுக்கு நான் வாழணும், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழணும். அப்படி வாழ்ந்தவர் தான் யார்? புனித அந்தோனியார். ஆண்டனி ஆஃப் ஈஜிப்ட் மறக்கிற அளவுக்கு பாதுவாயில் அந்தோனியார். இன்றைக்கி யாருமே ஆண்டனி ஆஃப் ஈஜிப்ட் கிட்டலாம் ஜெபிக்கிறது கிடையாது. ஆனால் பாதுவாயில் அந்தோனியார், பதுவையிலே அந்தோனியார் அவ்வளோ நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி வாழ்ந்தாருங்க அந்த பெயர்.